நாயெல்லாம் எங்க கட்டி இன்னைக்கு வாயில தான் ஆர்டர் அடிக்கலாம். வேணா ஆர்டர் அடிக்கிறேன். ராகுல் ப்ரோ எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன தான் சுத்துவ இருக்கு. என்ஃபீல்டு வாங்கினா கடனாலே தான் சுத்தணும். ஹலோ கைஸ், வெல்கம் டு முரளி விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம ஆஃபீஸில் என்னென்ன பண்ண போகிறோம், சும்மா இருந்தால் ஆஃபீஸ் லீவ் விட்டால் நம்ம எப்படி இருப்போங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு வந்தோம். பார்த்தா நம்மளே விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. இப்போ போய் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. உள்ளே உட்காந்துட்ருக்காங்க 2 பேர். இருங்க காட்டுறேன். ஆஹா, இது வேறு சென்டர் மாதிரி இருக்குது, திறந்து தான் இருக்குது. இருந்தாலும் படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. என்னன்னா இங்கே உட்காந்துருக்கீங்க 2 பேரும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தான் அந்த 2 பேரும். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேருமே. ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம். நம்ம கிளம்பலாம். இப்போ தான் ஒருத்தர் நம்மளோட சேனலை வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சேனல் தெரியாது அவருக்கு. பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ அப்படியே எங்கேயாச்சும் போவோம். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் வேலை இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கோம். அதனால் அப்படியே எங்கேயாச்சும் மெயின் ரோட்டுக்கு ஏதாவது டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. போகலாம். இவர் இப்போ தான் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே காட்டுங்க. இது வந்து இந்த விஓசி பார்க் விலாக் நம்ம எடுத்தோம் இல்லையா, அது பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு ஆச்சரியமாயிட்டார். என்ன ப்ரோ விலாக் சேனலாக வச்சுருக்கீங்க, விலாக் சேனலாக வச்சுருக்கீங்க, கம்பெனியில் உட்காந்து தட்டிக்கிட்டு இருப்பீங்க, 8 மணி நேரம் உட்காந்து விலாக் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம சரியான வெயிலாக இருக்கு. சுத்தமாக நடக்கவே முடியல. செப்டம்பர் மாதம் தான், ஆனாலுமே இப்படி வெயில் அடிக்குது. இங்கே பாருங்க, நமக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குங்கிறாரு. சரி, இப்போ நம்ம போவோம். மெயின் ரோடு எந்த வழி வருது? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு டீ கடைக்கு. பார்த்தீங்கன்னா ராகுல் ப்ரோ சாப்பிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு வடை, ஒரு டீ வாங்கியிருக்கோம். இப்போது இதான் இவன் இங்கே உட்காந்துருக்கான், ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். சரி, நம்ம வடையை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி ப்ரோ இருக்கு வடை? நல்லா இருக்கா? சரி இருங்க, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், அவர்கிட்ட கேட்போம். சாப்பிட்டு சொல்லுவோம் எப்படி இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. சாப்பிட முடியாது, அதிகமாக சாப்பிட முடியாது. கிளிக் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுவோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அனிருத் தலைவனோட வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சொன்னீங்க. வண்டியில் எலக்ட்ரிக் இது சர்க்யூட் சரியில்லை, அது ஏதோ சரியில்லைன்னாரு. அதுக்கு நாயெல்லாம் எங்க கட்டி நாயை காட்டணும். சரி, இப்போ நம்ம போயிட்டு இந்த கட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த கட்டு தான். அந்த கோயில் கட்டு இருக்கு இல்லையா, நம்ம கோயிலுக்குள்ளேருந்து வந்தோம் இல்லையா, அந்த கட்டு. பேசணும் 200 ரூபாய்க்கு பல்லு விடாமல் நறுக்கு 200 ரூபாலாம் கொடுக்குறீங்க சும்மா பாருங்க. பார்க்கிங் போயிட்டு இருக்கோம் வண்டி எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கிங் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஓகே கைஸ், பார்க்கிங் வந்தாச்சு. நம்ம கிளம்பிட்டோம். வேற வண்டி எடுக்க போகிறோம். பார்க்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேதாரமாக தான் இருக்கும். வண்டி என்னோட வண்டி வேறு எடுக்கணுமே. ஐயோ கைஸ் இருங்க, என்னோட வண்டி வேறு எடுக்கணும், நானும் வண்டி எடுக்கணுமே. சரி இருங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்க்கிங்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நம்ம நம்ம நண்பர் அனிருத் இருக்கார் இல்லையா, சொன்னோம் இல்லையா, அவருக்கு இந்த பைக் என்ஃபீல்டு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். போயிட்டுருக்கோம் மெயின் ரோட்டுக்கு. சர்வீஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் இங்கே அவங்க 2 பேரும் வந்தானுங்க, பின்னாடி இருக்கானுங்களா அழகான பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. சரி நம்ம போவோம். பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பக்கம் தானே, 1 கிலோமீட்டர் தான் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. வந்துக்கிட்டே இருக்கு வண்டி. போகலாம்.
பார்ப்போம், இது ஒரு பைக் vlog-ஆ மாறுமா இல்ல ஒரு மொக்க vlog-ஆ முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல. போனாதான் தெரியும். ஹாரன் அடிக்க மாட்டேங்குதா? ஐயோ, இந்த பைக்ல பேட்டரியே போச்சுங்க. ஹாரனுக்கு வாயில தான் அடி. அவங்க மிரண்டு ஓடுறாங்க. வண்டி பார்த்தா அவங்களே ஓடிடுவாங்க, அது கரெக்ட் தான். ரேசிங்ல பார்த்த வண்டி இது. பல ரேஸுகளை பார்த்த வண்டி. நிறைய டோலிங் இருக்காங்க. டோலிகளா? ஓகே கைஸ், போயிட்டே இருக்கோம். இடம் வருதான்னு பார்ப்போம். இடம் வராது. போன்ல சார்ஜ் வேணா முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நினைச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து வண்டி இல்லை. வண்டி வந்து நாங்க ரூம், அது என்னது, ஒர்க் ஷாப்பா, வேற ஒரு வீட்டில் தான் நிறுத்தி இருந்தோம். ஆனா மாறி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பசங்களாம் கிளம்பிட்டானுங்க. சரி, நம்ம போவோம். ஒரு வழியா வந்தாச்சு. நம்ம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் அந்த வண்டி, என்ஃபீல்டு. எப்படி இருக்கு என்ஃபீல்டு? பார்த்துக்கோங்க. நம்ம தலைவரோட சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாரு, போய் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அது ஃப்ரெண்டு வீடு தான், பூட்டி இருக்கு வீடு, அதான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன ப்ரோ ஆச்சு? என்னாச்சுன்னு தெரில. வெயில், சரியான வெயில் பொழக்குது கைஸ். ஆனால் முடியல. சரி இருங்க பார்ப்போம். நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு வந்திருக்கோம் ஷெட்டுக்கு போகிற வழியில். இல்லை ஐஸ் வேணாங்க. ஆமாம், ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆப்போசிட்ல ஒன்றும் கிடையாது. பக்கத்துலயே இருக்காங்க. சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஜூஸ் குடிச்சு பாருங்க. வண்டி ஸ்டார்டட். டினு இங்கே பாரு, கூலிங் கிளாஸ் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. சரியான ஸ்டைலா இருக்குனாலே. யாரோட ட்ரீட் சொல்லுங்க டக்குன்னு ஐடியால. உடனே என் பேரை சொல்லிடுவானு. கரும்பு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டேன். Cheers. கரும்பு ஜூஸ் சிங்கானூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கரும்பு ஜூஸ் சூப்பரா இருக்கு. குடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ராகுல் ப்ரோ எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. வெயிலுக்கு பயங்கரமா இருக்கு. ஓகே, மாடு கல்புரினியை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க பாரு ஃப்ரெண்ட். எல்லாரும் குடிச்சு முடிச்சாங்க. ஒருத்தர் தான் நீ குடிக்கல. குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. சீக்கிரம் குடிச்சிட்டு சீக்கிரம் தீக்கிறதுக்கு பதிலாக ரஷ் ருசிகளை வெறுப்பேதி குடிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வெறுப்பேற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜூஸ் காணாம போகுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷெட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. 1 மணி நேரமாக சுற்றி கடைசியில் ஷெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே புல்லட்டை பாருங்க. சப்பா, இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு ஷெட்டுக்கு வந்து ஜோலி முடிச்சுட்ருவானான் இருக்கு. சரியான வெயில் அடிக்குது. சரி, இப்போ வந்து அவ்வளோதான் கைஸ். இந்த விலாகை முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த விலாகை முடிச்சுக்கலாம். ஹெல்மெட்டா? 2 ஹெல்மெட்டை வெயிடா போகுண்ணா. 2 ஹெல்மெட். ஆஹா, ஹெல்மெட் வைக்கிறதுக்கு சண்டை வந்து. ஹெல்மெட் மேலே ஹெல்மெட் சூப்பராக இருக்கு. நான் கடனாளியாக தான் சுற்றுவனாட்டு இருக்கேன். என்ஃபீல்டு வாங்கினா கடனாளியாக தான் சுற்றணும். எத்தனை பேர் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஏன்னா சர்வீஸ் மேலே சர்வீஸ் வண்டி வாங்கினதுலேருந்து பாருங்க. புலம்புறானுங்க நம்ம பசங்க. வண்டி என்ஃபீல்டை வாங்கிட்டு ஐயோ முடியல. செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது நல்ல வண்டிங்கிறாரு. பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இங்கே பாருங்க, சர்வீஸ் தான். ஓகே, நம்ம இதோட விலாகை முடிச்சுக்க நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விலாகை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வண்டி எடுத்து கிளம்ப போகிறோம். இந்த வண்டி இங்கே தான் இருக்கும். சர்வீஸ் விட போகிறோம்.
எல்லாம் வந்து எடுத்து கிளம்பணும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் see you in another video and thank you.